வணக்கம். இப்போ கை எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். சுருக்கம் இல்லாமல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. துணியை ரெண்டாக இப்படி போட்டு ஸ்கேல் வச்சு இப்படி கோடு போட்டு இப்படி நாலாக போட்டுக்குங்க. நாலாக போட்டு ஒரு ஸ்கேல் எடுத்து கோடு போட்டுக்குங்க. கோடு போட்டு இது எம்மிங் பண்ணுறதுக்கு மடிச்சுக்கணும். இப்போ கை சுருக்கம் இல்லாமல் எடுத்துகிட்டு அந்த சாப்பீஸ் போட்டதை அளவு வச்சு இப்படி மடித்து வச்சுக்கோங்க. இப்படி இழுத்து வச்சு கரெக்டாக இழுத்து கரெக்டாக ஆம்கோல் அளவுக்கு இப்படி சாப்பீஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இதுலேருந்து அப்படியே தட்டி விட்டிங்கன்னா அந்த அச்சு சாப்பீஸோட அச்சு இருக்கும். அதுலேருந்து அதே மாதிரி பண்ணிங்க. இல்லை அப்படி டவுட்டாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கிளேவ் ஸ்கேல் இருக்கும், அதை எடுத்து அது மேலே வச்சு கோடு போட்டுங்க. அந்த குழி ஆம்கோல் எடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி எடுக்குங்க. வச்சு இப்போ வெட்டிக்கிங்க. வெட்டினதுக்கப்புறம் ஆம்கோல் குழி எப்படி எடுக்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ ஓப்பன் பண்ணி அந்த ஆம்கோல் குழி எப்படி எடுக்கிறதுனா அந்த ஸ்கேவ்கள் வச்சு கொஞ்சம் அப்படியே கிளாஸாக வச்சா மீன் வால் மாதிரி அப்படியே வரும். அதோட மார்க் பண்ணி லைட்டாக அப்படியே கேவ் எடுத்திங்கன்னா ஸ்கேவ் வந்துடும். அந்த இடத்துல ஒரு டாட் போட்டுக்குங்க, அப்போ தான் அது தெரியும். அடுத்து பேக் பார்க்கலாம். பேக் எடுத்துகிட்டு மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு ஸ்கேல் அளவுக்கு கோடு போட்டுக்கலாம். போட்டு ஷோல்ட்ரு அளவு எடுத்து இடுப்பு ஃபஸ்ட்டு நம்ம அளவு எடுத்துக்கணும். இது இந்த இடையில பிடிக்கிற டாட்டுக்கு இடம். இடுப்புலேருந்து ஷோல்ட்ரு வரைக்கும் இறக்கம். ஷோல்ட்ரு எது வரைக்கும் வருதோ அதுதான் அதோட இறக்க அளவு. இப்படி வச்சு பார்த்துட்டு அடுத்தது ஆம்கோல் இறக்கம் எவ்வளோன்னு பார்த்துட்டு அதில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். திருப்பி ஷோல்டர்லேருந்து கீழே கழுத்து வரைக்கும் இழுத்து பிடிச்சி ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. இப்போது நம்ம அந்த இடுப்பு இறக்க எடுக்கிறோம் இல்லையா, அது பார்த்துக்கலாம். கழுத்துக்கும் இடுப்புக்கும் உள்ள கழுத்தளவு அது சென்டர் டாட் மார்க் போட்டு அதுலேருந்து அப்படியே வளைவாக கை வச்சு அமுத்தி பிடிச்சி அந்த ஷோல்ட்ரு எங்கே வருதோ அந்த கோட்டுக்கு நேராக வர வரைக்கும் அந்த கழுத்து இழுத்து கொண்டு போனீங்கன்னா அதுதான் அந்த ரவுண்டு. அதில் அப்படியே சாப்பீஸ் போட்டுக்கங்க. இது மார்க்கு. இதிலேருந்து அப்படியே கையை அமுத்தி பிடிச்சி ஆம்கோல் இழுத்து வச்சிங்கன்னா அதுதான் அந்த ஆம்கோலுக்கு அளவு. இடையில ஒரு டாட் அப்படியே கையை அப்படியே அமுத்தி பிடிச்சி ரவுண்ட் பண்ணி அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க. இது எக்ஸ்ட்ரா மார்க்கு நம்ம வெட்டும் இல்லையா, அதுக்கு. இந்த கையை எடுத்து அந்த ஆம்கோல்லேருந்து ஷோல்டர்லேருந்து அப்படியே ஆம்கோல் வளைய வச்சிங்கன்னா டாட் மார்க் டார்க் வரப்போ சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. அதுவே துணியில் பார்க்குறன்னா அதே மாதிரி அப்படி வச்சு அப்படியே வளைவாக கொண்டு போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ கரெக்டாக வருதா? இப்போது நம்ம அதுலேருந்து அந்த வரைஞ்சதுலேருந்து 4 இன்ச்சு தள்ளி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஒரு அர்க்காத்து கையில் பீஸ் கிராஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் பீஸு இது நேராக அப்படி வெட்டிக்கிங்க. வெட்டிட்டு இது நல்லா இந்த ரவுண்டு அந்த கரை சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த கிராஸ் கரெக்டாக நல்லா நேராக கூராக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்படி சுருக்கம் இல்லாமல் நீட்டாக எடுத்து விட்டுக்குங்க. எடுத்துட்டு இப்படி வச்சிங்கன்னா அந்த ஆம்கோல்ட்டு சுருக்கம் வரும் கழுத்துக்கிட்டலாம். அதை நேராக அப்படி எடுத்துகிட்டு இருக்கணும். நல்லா கிராஸ் இப்படி போட்டால் அந்த கூரார் தெரியணும். இப்படி நல்லா வச்சுட்டு இப்போ அந்த ப்ளவுஸ் எடுத்து அப்படியே ரவுண்டாக அந்த நேர் வர அளவுக்கு வச்சுட்டு இழுக்காமல் அப்படியே வச்சுக்கணும். வச்சுட்டு இப்படி மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து அந்த பட்டி டாட் வர வரைக்கும் வச்சு அந்த இடத்துல 3 டாட் போட்டுக்கணும். ஒரு டாட் சென்டர் டாட்டு, 1 மேல் டாட்டு, 3 டாட் போட்டுக்கணும். போட்டு இப்போ இறக்கம் கிராஸ் இறக்கம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா நீட்டாக எடுத்து வச்சுட்டு அப்படியே அழுங்காமல் வைக்கணும். இழுக்கக்கூடாது. இழுக்காமல் அப்படியே வச்சு அதுலேருந்து அந்த இடத்துல ஒரு டாட் போட்டுங்க. மார்க் பண்ணிக்க. மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஆம்கோல் கீழே இறக்கத்துக்கு மார்க் பண்ணிக்க. இப்போ அந்த டாட்டுக்கு இந்த டாட்டுக்கும் ஸ்கேல் வச்சு ப்ளவுஸில் அந்த சென்டர்லேருந்து எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 3.5 வருதா? அதே 3க்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம்.
1 இன்ச்சு இங்கே, இந்தாண்ட 1 இன்ச்சு. இந்த கீழே மார்க்லேருந்து இந்த சென்டர் மார்க்லேருந்து இப்படி கொண்டு போய்க்கணும். சைடு மார்க்கும் சென்டர் மார்க்கு போட்டு அந்த துணியோட அளவை அப்படியே வெட்டிக்கிங்க. கை வெட்டிட்டு இந்தாண்ட அந்த கிராஸ் இருந்து அப்படியே கீழே டாட் வெட்டிங்க. நடுப்புற மார்க் கட்டிங் பண்ணிக்கங்க. இது அப்படியே போட்டால் 1 இன்ச்சுக்கு டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ அந்த இடத்துல ஆம்கோல் லைட்டாக குடஞ்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஆழமாக எடுக்கக்கூடாது, லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இது மேலே போட்டு பார்த்தா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஓகேவா? இது இப்போ அடுத்தது பட்டி எவ்வளோ இறக்க வைக்கிறது பார்க்கலாம். அந்த மார்க்லேருந்து அப்படி வெட்டி கிராஸாக எடுத்துக்கங்க. இப்போ டேப் வச்சு பார்த்தோம்னா அந்த அறுக்காத்துலேருந்து எவ்வளோ வருது, 3 இன்ச்சு வருதா? பட்டி பீஸ் எடுத்துக்கலாம். பட்டி பீஸில் நல்லா கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நேராக வச்சுட்டு 3 இன்ச்சு, இந்தாண்ட 3.5 இன்ச்சு, அது 2க்கு கோடு வச்சு எடுத்துக்கலாம். தைக்கிறப்ப மேலே இன்னொரு துணி போட்டு 2 துணியாக போட்டு பட்டி எடுத்துக்கலாம். அதையே அப்படியே தூக்கி போட்டால் இன்னொரு பவுன். அடுத்து கிராஸ் பீஸு. இது காஜா பட்டி. கிராஸ் நல்லா கிராஸ் போட்டுக்குங்க. 1 இன்ச்சு அளவு, 1.25 இன்ச்சு அளவு வச்சு கிராஸ் எடுத்துக்கங்க. ஒரு ஸ்கேல் அளவு கிராஸ் நல்லா எடுத்திங்கன்னா தான் கழுத்து நல்லா வளைவாக வரும். கிராஸ் பட்டி